எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, why I'm not an BTS fan anymore. இப்போ நான் ஏன் ஒரு BTS ஃபேனாக இல்லை அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு என்னடா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடுவோமா? BTS ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு 2016-17 அந்த டைமில் யூடியூப்பில் ஃபயர்ன்ற சாங் வந்து பார்த்தேன். அது பார்க்குறப்ப யாரா இந்த பசங்க கலர் கோழி குஞ்சு மாதிரி கலர் கலராக ஹேர் டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். பார்க்க லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் போக 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 கப்புன்னு பற்றிக்கிச்சுங்க. அப்புறமா அவங்க சாங் கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட குட்டி குட்டி எடிட்ஸு அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு ரன் BTSனால் என்னன்னே தெரியாதுங்க. சும்மா பாட்டுனா பார்ப்பேன், ஏதோ பார்ப்பேன். ரன் BTS அப்படின்னு ஒன்று இருக்குன்றது சுத்தமாக தெரியாது. அப்புறம் இந்த கொரோனா டைம் வந்தப்புறம் ரன் BTS அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் அறிமுகமானேன். அவ்வளோதாங்க, நான் டோட்டலாக ஃப்ளாட் ஆகிட்டேன். வெறும் பாட்டு எடிட்டு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவங்களோட பர்சனாலிட்டி கண்டென்ட்லாம் பார்க்க அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்டா உனக்கு பாட மட்டும்தான் தெரியும்னு நினச்சேன், ஆட மட்டும் தான் தெரியும்னு நினச்சேன், நீ இப்படிப்பட்ட ஆளா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் கேட்டு அழுந்த நாள்லாம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ப்ராக்டிஸு ஹார்ட் ஒர்க்குன்னு பண்ணி அவங்களோட டோட்டல் சைல்டுஹுட்டுமே இழந்து இப்போ இவ்வளோ பெரிய ஐடலாக இருக்காங்கன்னு காரணம் என்னென்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் சாக்ரிஃபைஸும் தான். சீரியஸாக சொல்லணுன்னா கோவிடில் என்னோடய பெஸ்ட்டு கம்பெனினே BTS தாங்க. சீரியஸாக BTS இல்லைன்னா கோவிட் எனக்கு எப்படி போயிருக்குன்னே தெரியாது. ஒரே லோன்லியாக டிப்ரெஷனாக இருந்த டைமில் எனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ்ஸும் சந்தோஷத்தையும் கொடுத்தது இந்த BTS மட்டும்தான். நிறைய டைம் நான் ஸ்ட்ரெஸ்டாக இல்லை லோன்லியாக இல்லை ஏதாச்சும் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரன் BTSஓ இல்லை BTS லைவோ போட்டு உக்காந்துருவேங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் திங் அது மட்டுமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கோவிடில் நான் நிறைய ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட கனெக்ட் ஆனேன். அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் கனெக்ஷன்லாம் கொடுத்துச்சு. என்னோடய ஆர்மி ஃப்ரெண்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன் கோவிட் டைமில், எனக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லாமல் ரொம்ப லோன்லியாக இருந்தேன். அந்த மாதிரி டைம்லாம் BTS தான் எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க சாங்ஸு MVs மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு, மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. BTS ஃபேண்டமில் ஒரு விஷயமே இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் BTS தேடி போக மாட்டீங்க, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ BTS உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வெறும் 7 பேர் இவ்வளோ பேரோட மனசை கவர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னை நிறைய விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப அவங்களோட மியூசிக்லேயும் சரி, அவங்களோட கேரக்டர்லேயும் சரி, அவங்களோட கண்டென்ட்லேயும் சரி ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, BTS பற்றி இவ்வளோ நல்லா பேசுகிறியே, திடீர்னு நீ ஃபேனே இல்லை அப்படின்றியே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக? அதுக்கும் நான் சொல்கிறேன். திடீர்னு இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் வர ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸிக் ஃபேன்ஸும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அது யார்ப்பா அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸு அப்படின்னு தான் கேட்குறீங்க. வேறு யாரும் இல்லைங்க, ஒரு மெம்பரை மட்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஜுங்கோக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு யுங்கி மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு தேயிங் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு மெம்பரே டார்கெட் பண்ணுவாங்க. நீ ஒரு மெம்பரை லைக் பண்ணுறது தப்பே இல்லை, ஆனால் நீ ஒரு மெம்பரை லைக் பண்ணிவிட்டு இன்னொரு மெம்பரை ஹேட் பண்ணுற பற்றியா, அதுதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஜின்னுன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஹோபியை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஒரு சில கேங்லாம் இருக்கும். ஏண்டா 7 பேருமே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நைட்டு தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா நீ ஒருத்தனோட அப்பீரியன்ஸ் மட்டுமே வச்சு இன்னொருத்தனை வந்து குறை சொல்கிறது, அவனை அடிமட்டத்துக்கு தள்ளுறது அப்படின்றது வந்து கரெக்டே இல்லை. அப்படி பண்ணால் நீ ஃபேனே இல்லை ஃபஸ்ட்டு. ஓ, அப்போ இதனால தான் நீ வந்து ஃபேனாக இல்லை அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, அதுவும் இல்லை. சரி, அப்போ எதனால தான் நீ ஃபேன் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொல்லேன் அப்படின்னு ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்களா? இப்போ சொல்கிறேன். நான் BTS ஃபேன் இல்லை, ஏன்னா நான் ஆர்மி. பின்ன என்னங்க, சும்மா டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்கன்றனால நான் ஃபேண்டை மட்டும் போயிட முடியுமா? நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி BTS பழைய மாதிரி இல்லை, ஃபேண்டமும் பழைய மாதிரி இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, நான் அதனால் ஃபேண்டை மட்டும் போயிட்டேன் அப்படின்னு. யார் எப்படி போனால் என்னங்க, எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படியே இருக்குன்றனால எனக்கு பிடிச்ச விஷயத்த தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். அதுவும் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, நீ BTS ஃபேனான்னு கேட்குறப்பயே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சொல்கிறதுக்கே ஷையாக இருக்குது, நான் BTS ஃபேன் அப்படின்னு சொன்னாலே அட்டென்ஷன்லாம் என் மேலே தான் திரும்புது
அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறவங்க 1000 பேர் தாங்க சொல்லுவாங்க. அதுக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு நீங்கள் மாற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயத்த நான் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கு ஹாப்பினஸ் எப்பயுமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க சொல்கிறான்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மாற்றிக்கிட்டே இல்லை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு மாற்றிக்கிட்டே இருந்தால் அந்த ஹாப்பினஸ் நிரந்தரமும் இல்லை. அவங்களுக்காக நம்ம மாற்றி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ட்ரூ செல்ஃபும் நம்மளை விட்டு போயிடும். எது நம்மளோட ட்ரூ ஹாப்பினஸ்ன்னு நமக்கு தெரியாமையே போயிடும். ஏன் டாக்ஸிக் ஃபேண்டம்ஸ்லாம் எங்கேயுமே இல்லையா? நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே எடுத்துக்கோங்க. தளபதினா டாக்ஸிக் ஃபேன்ஸே இல்லையா? நிறைய டாக்ஸிக் ஃபேன்ஸ், இம்மெச்சூர் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. பிடிஎஸ்க்கு இப்போ தான் டாக்ஸிக் ஃபேன்ஸ்னு இல்லைங்க, ஸ்டார்டிங்லேருந்தே ஆர்மிஸ், கொரியன் ஆர்மிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே டாக்ஸிக் ஃபேன்ஸாலாம் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் மெம்பர்ஸ்க்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் வரும் இது மாதிரி ஃபேன்ஸ்லேருந்து. ஆனால் நம்ம ஹோபிக்கு மட்டும் லெட்டர்ஸே வராது. அப்போ இவங்க எவ்வளோ இதாக இருந்திருப்பாங்க, ஒரு மெம்பரை விட்டுட்டு இன்னொரு மெம்பரை லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்பயுமே நிறைய டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் இருந்திருக்காங்க. இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ தான் டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் வந்ததாகவும் அதனால தான் நாங்களாம் ஃபேண்டை முட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதாகவும். இல்லை, டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் அப்போ இருந்தே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்காக நம்ம விட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சதை நீ சைலண்ட்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இரு. நீயும் ஹாப்பியாக இருப்ப, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்ப. அவ்வளோதான், சிம்பிள். இந்த வீடியோ மெயினாக எதுக்குன்னா, நிறைய பேர் நான் பழைய மாதிரி பிடிஎஸ் ஃபேனாக இல்லை, ஃபேண்டை மட்டும் போயிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, உங்களுக்காக தான். மற்றவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பிடிஎஸ் விட்டு போகாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் பழைய மாதிரியே அதே அட்ராக்ஷனோடு இருக்கேனா இல்லை அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கேனா அப்படின்னு. அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் பிடிஎஸ் சொல்கிறதும் நம்மக்கிட்ட. அதுவும் இந்த ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தியா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிஎஸ் அழகாக இருக்கனால தான் பிடிஎஸ்ஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரி, அழகாக இருக்கனாலே பிடிச்சிருக்குன்னலாம். நீங்களாம் ஹீரோயின்ஸ், அழகாக இருக்க ஹீரோயின்ஸ் தானே தமிழ் இண்டஸ்ட்ரியில் போடுறீங்க. பிடிஎஸோட சாங்ஸ்லாம் கேட்டிருக்கீங்களா? எங்களுக்கு புரியல, ஓகே, எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், கொரியன் தெரியாதுங்க. ஆனால் கேட்க கேட்க தானே எங்களுக்கு புரியுது. எத்தனை லாங்குவேஜில் இருக்க சாங்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகுது இன்ஸ்டா ரீல்ஸில். அதெல்லாம் உங்களுக்கு ஏன் பிடிச்சி நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க? உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியுதா? இல்லைல்ல. நீங்களாம் பிடிஎஸ்ஸை மேலோட்டமாக பார்க்குறீங்க. அவங்களோட மியூசிக் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் ஒவ்வொரு தியரி இருக்குது. உங்களுக்கு அது தெரியாது. ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிடிஎஸ் வந்து பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்கன்னு. அவங்க ஒவ்வொரு வீடியோஸ் பின்னாடியும் ஒரு தியரியே இருக்குது. நாங்கள் ஃபேன்ஸ்லாம் அந்த தியரியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா. பிடிஎஸ் யூனிவர்ஸ்னு ஒரு கதையே இருக்குது. அதில் என்னென்னா, மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தில் மாட்டிக்கிற மாதிரியும், ஜின் வந்து டைம் லூப்பில் போயிட்டு வந்து ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் ஆகி வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரியும் தியரி இருக்குது. அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு எம்வியில் வந்து ஹிண்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்து ஒருவேளை இந்த எம்வி இதுக்கு கனெக்ட் ஆகிருக்குமோ, இந்த எம்வி இதுக்கு கனெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு யோசித்து தியரியே இப்போ தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு வரோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமாங்க அது ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டு வெளியே போக மனசே வராது. ஸோ ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபேனாக இருங்க, ஃபேன் இல்லாமல் இருங்க, யாரையும் ஹேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் விட்டு போயிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு எதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் அவங்க பண்ணுறாங்களா, இல்லை அவங்க ஃபேன்ஸ் இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்களா, நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. யாரோ இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டு நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருங்க. அது ரொம்ப எல்லாம் மீறப்ப நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸுமே தரலை அப்படின்றப்ப நீங்கள் ஒருத்தர் மேலே ஹேட் சொல்கிறது ரொம்ப தப்பு. ஸோ இதை கேட்டுட்ருக்க ஆர்மியாக இருக்காச்சு, எனக்கு பிடிஎஸ் யூனிவர்ஸ் தியரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஆல்ரெடி தெரியும், கொஞ்சம் இன்னும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்து தியரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவாக போடுறேன். So until then, it's bye bye from Yunsha. Bye bye.